This is MJ Fun Fiction FF and நான் உங்கள் MJ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டூ ஷார்ட் FF என்னென்னா தேவோட டூ ஷார்ட் FF தான். ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்க முன்னாடி எல்லோரும் லைக் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சரி, ஓகே, வாங்க நம்ம இப்போ டூ ஷார்ட் FFோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் இப்போ ஒரு பர்சன் ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணுறக்காண்டி போகிறாங்க. அந்த பர்சன் இப்போ ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டாங்க அண்ட் இப்போ காரை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, அதாவது நீங்கள் தான். உங்களை கூட்டிகிட்டு போகிற பர்சன் வேறு யாரும் இல்லை, ஜேகே வேறு யாரும் இல்லை, உங்களோட பிரதர். ஸோ இப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க அண்ட் உங்கள் அம்மா அப்பாலாம் பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ்யூஷுவல் நம்ம வந்தோட கேட்போம். ஸோ அந்த மாதிரி அஸ்யூஷுவல் பேசிவிட்டு மேலே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அண்ட் உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா ஒரு பஞ்சஸ் ஆஃப் ஃபோட்டோஸோடு உங்கள் முன்னாடி உட்காருனாங்க. நீங்களும் கன்ஃபியூஸ்டாக ஃபேஸோட உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னம்மா அதெல்லாம் அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் அம்மாவும் இல்லை, உனக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்காண்டி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கேன், அதான் அந்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் பாரு உட்காந்து அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னால் சத்தியமாக முடியாது, ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த வேலையெல்லாம் திரும்பி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்க. ஸோ வெளியே கொஞ்சம் நேரம் சரி, வெளியே ரூம் விட்டு வெளியே கொஞ்சம் நேரம் எங்கேயாவது சும்மா நடப்போம், அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்போ லியா பர்சன் வராங்க. வேறு யாரும் இல்லை, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் லியா தான். லியா வேறு யாரும் இல்லை, உங்களோட அண்ணி, அதாவது ஜேகேவோட ஒய்ஃப். ஸோ அவள் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுனீங்க. லியாவும் சொல்கிறான், ஏன்டி மேரேஜ்க்கு ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு. நீங்களும் அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை லியா, எல்லோரும் ஏன் திருப்பி ஏன் அதையே என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு புரியல. ஒன்ஸ் வேணான்னு சொன்னால் விடுங்களேன், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு லியாட்ட கேட்குறீங்க. லியா அவங்களே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் லியாவை பார்த்துட்டு ஏன்டி என்னை எப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு. நீ இன்னும் அவனை மறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு லியா கேட்குறா. நீ கன்ஃபியூஸ்டாக யார் நீ கேட்குற அப்படின்னு. தேவன் தான், நீ ஒன்றும் மறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு லியா கேட்குறா. நீங்கள் எனக்கு அவன் யாருன்னே தெரியாது, தயவு செஞ்சு அவனை பற்றி என்ன பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போயிடுவீங்க. டைம் ஸ்கிப்ஸ் டு நெக்ஸ்ட் டே. இப்போ திடீர்னு அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு வெட்டிங் போகிறோம், கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டாரு மார்னிங்கில். நீங்களும் எங்கே கேட்குறீங்க, பட் யாருமே எதுவுமே சொல்லலை. ஸோ நீங்களும் போகிறீங்க. இப்போ அந்த வெட்டிங் ஹாலுக்கும் போயாச்சு. ஸோ இப்போ அங்கே வெட்டிங் ஹாலில் உங்களுக்கு யார் மாப்பிள்ளை யார் பொண்ணு எதுவுமே தெரியல. நீங்களும் ஜஸ்ட் சும்மா கூப்பிட்டு போயிருக்காங்களே, நம்ம எப்படி ஏதாவது நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது வெட்டிங்க்கு வந்து கூப்பிட்டு போனாங்கன்னா நம்ம எப்படியும் நமக்கு மேபி நமக்கு ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணுறக்காண்டி ஃபோனை பார்த்துட்டு எப்படி உட்காந்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் ஒரு முறையில் ஒரு சேனலில் ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. அண்ட் இப்போது உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. வேறு யாரும் இல்லை, அவங்க கூட ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே, நம்ம போய் ஃபோன் பேசலாம்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டு வெளியவும் போயாச்சு. அண்ட் இப்போது அந்த மாப்பிள்ளை யாருன்னு காமிக்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, தேவம் தான். உங்களுக்கு இது தெரியாது, இது யார் வெட்டிங் என்னன்னு தெரியாமல் தான் வந்திருக்கீங்க. ஸோ அதை பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குது. உங்களுக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் மாட்டுக்கு வெளியே நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ மண்டபத்துக்குள்ளே தான் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி பொண்ணு வந்து கல்யாணம் பொண்ணு வந்து ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அஸ்யூஷுவல் இந்த மாதிரி எதாவது சொன்னால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, காசஸ் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி ஒரு மாதிரி சவுண்டாக அந்த மாதிரி மண்டபம்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. தேவோட அப்பா வேறு யாரும் இல்லை, உங்கள் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டும் தான். ஸோ இப்போது அவர் வந்து ஒரு மாதிரி லைக் என்ன பண்ணுறானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட போய் உட்காந்து பயங்கரமாக புலம்புறாட்டியா உங்களோட அப்பா. உங்கள் அப்பாவும் சரி விடு எதுவும் பண்ண முடியாது, ஒருக்கா விசாரிச்சிருக்கலாம்ல, ஏதாவது அந்த பொண்ணை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ மேரேஜ்க்கு வந்து சொல்லியிருக்கலாம், நீயே அவசரமாக எப்படி மேரேஜ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் சும்மா பேசிட்டு உங்கள் அப்பாவும் ஆதல் பண்ணி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சடனாக டேயாங்கோட அப்பா, நான் உனக்கு கேட்டால் நீ சரின்னு சொல்வியா அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கோட அப்பா வந்து உங்கள் அப்பாட்ட கேட்குறாரு. உங்கள் அப்பா ஒன்றும் புரியாமல் சொல்லுடா, நீ சொல்லி நான் எது வேணான்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ டேயாங்கோட அப்பா திடீர்னு நான் ஏன் டேயாங்க்கும்
ஒயனுக்கும் யானுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் அப்பா ஷார்ப்டு ஃபேஸோட தேங்கோட அப்பா பார்க்குறாரு. ப்ளீஸ் எனக்காக இதை பண்ணுவியா, ப்ளீஸ் தான், நான் உன் ஃப்ரெண்டு தானே, எனக்காக ப்ளீஸ் தான், எனக்கு இந்த மண்டபத்தில் எல்லாம் இந்த பேசுகிறத பார்த்தா எனக்கு விட்டா எனக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போடா, ப்ளீஸ் நான் உன் ஃப்ரெண்டு தானே, எனக்காக அதை நீ இதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா காலிலே தேங்கோட அப்பா விழுந்துட்டாரு. உங்கள் அப்பாவுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இப்போ உங்களை தான் மண்டபத்தில் காணோன்னு தேடிக்கிட்டு இருக்காரு. அண்ட் நீங்கள் இப்போ ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ட் திடீர்னு ஒரு 2 பேர், அதாவது திடீர்னு வந்து ஜேகேவும் அண்ட் லியாவும் வந்து இங்கே யான் கொஞ்சம் வரியா உள்ள வரியா அப்பா பேசணும்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. யானுக்கு ஒன்றுமே புரியல, அதாவது உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் அவங்க திடீர்னு ஏன் நம்மளை வந்து ஏன் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனோட அவங்க கூட போகிறீங்க. பார்த்தா அந்த மணமகள் ரூம்னு சொல்லி ஒன்று இருக்கும்ல, ஸோ அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு உங்கள் அப்பா அவங்க ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு அவங்க முன்னாடி பெண்ட் பண்ணி உட்காடுறாரு. நீங்களும் உங்கள் அப்பாவும் அம்மாவும் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி. உங்கள் அப்பா சொல்கிறது, யான்மா அப்பா எது சொன்னாலும் கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் ஆக்சுவலாக நம்ம அப்பா என்ன சொன்னால் கேட்போம் அப்படின்னு தானே, ஸோ சொல்லுப்பா நீ சொல்லி நான் எது கேட்காம வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் ஃபேஸோட கேட்குறீங்க. உங்கள் அப்பா நீ தேங்க கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு அதை கிட்ட அவளை தான் உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுது. ஏன்னா நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று திடீர்னு இப்படி கேட்டோன்னே உங்களால் அதை ஜஸ்ட் ப்ராசஸ் பண்ணவே முடியல. ஸோ இப்போது அந்த மணமன ரூம், அதாவது நீங்கள் இருக்கிற ரூமுக்கு தேவோட ஃபேமிலி வராங்க. அண்ட் உங்களை கன்வின்ஸ் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க. நீங்களும் அப்பா தயவு செஞ்சு இதை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஆர்கியூமெண்ட் அங்கே போயிட்டுருக்கு. நீங்களும் அவங்க அப்பா ஃபேமிலியும் சரி தேவோட ஃபேமிலியும் சரி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் அவங்க கேட்குற மாதிரியே இல்லை. ப்ளீஸ் கல்யாணம் பண்ணிக்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கெஞ்சிட்டாங்க. தேவோட அப்பாலாம் கடைசியில் அவங்க காலிலே விழுகிற மாதிரி வந்துட்டார். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போது அந்த பொண்ணுக்கு, அதாவது ஒன்று ஓடி போன பொண்ணுக்காண்டி வச்சுருந்தாங்கள்ல அந்த சாரீ ஜுவல்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து போடுறாங்க. அண்ட் இப்போ நீங்கள் போய் அந்த மணமலையில் போய் உட்காரவும் செய்றீங்க. பட் ஆனால் டேவோட ஃபேஸை பார்க்கும்போது லைக் ஒரு ஹாப்பியாக அந்த மாதிரி தான் வந்து உங்களை பார்க்காது. பட் அது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு பொண்ணு ஓடி போயிட்டால் எல்லோரும் வந்து ரொம்ப லைக் சோகமாக அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பட் டேவோட ஃபேஸில் அந்த மாதிரி எதுவுமே தெரில. உங்களுக்கு அது ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இப்போ தாலியும் கட்டிடுறாங்க. இப்போ டேங்கோட வீட்டுக்கும் போயாச்சு. தேவோட ரூமுக்கு வந்து அங்கே மேலே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேவோட அம்மா சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் அந்த ரூமுக்கும் போயிட்டீங்க. இப்போ அவங்க உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஸ்டில் அங்கே மேரேஜ் ஃபங்க்ஷனில் என்ன நடந்துச்சு அப்படின்றத உங்களால் ப்ராசஸ் பண்ணவே முடியல. அகைன் அதை பற்றி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ரூமுக்குள்ளே வராது. பார்த்துட்டு யான் ரொம்ப நேரம் கூப்பிட்ருப்பாரு. பட் நீங்கள் ஜஸ்ட் உங்கள் திங்கிங்லேயே வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருப்பீங்க. வந்து யான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா அப்படி கேட்குறாரு. அப்போ தான் நீங்கள் ரியாலிட்டிக்கே வரீங்க. கிட்ட ஒன்றுமே பேசலை. ஜஸ்ட் உங்கள் ட்ரெஸ்ஸை மட்டும் போய் அங்கே சேஞ்சிங் ரூமில் போய் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் கீழே போயிட்டீங்க. கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. என்ன தான் மனசு கஷ்டமாக இருந்தாலும் பட் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. அண்ட் கீழே போய் இப்போ ஒன்று சாப்பிடவும் செய்றீங்க. ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கீங்க. உங்களுக்கு ஜஸ்ட் இன்னும் வர வந்து அதை ப்ராசஸ் பண்ணவே முடியல. ஏன்னா மார்னிங் எந்திரிச்சிங்க, திடீர்னு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் கூட்டு போனாங்க, போனீங்க. அங்கே திடீர்னு உங்களை போய் அங்கே பொண்ணாக உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அதே தான், அதுவே உங்கள் மைண்ட்லேயே ஓடிட்டே இருக்கனால உங்களால் ஜஸ்ட் அதை ப்ராசஸ் பண்ணவே முடியல இன்ஸ்டன்ட்டு. தேவோட அம்மா இப்போ தான் சொல்கிறாங்க, உன்னை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, நீ முன்னாடிலாம் இங்கே வந்து நல்லா தான் பேசுவேன் டேக்கிட்ட, அப்புறம் திடீர்னு நீ ஏன் டெல்லிக்கு போய்ட்டு படிக்கிறதுக்கு ஏன் திடீர்னு என்னாச்சு அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அந்த பழைய ஸ்டோரிலாம் பேசுவோம். ஸோ அந்த மாதிரி தேவோட அம்மா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்கள்ட்ட நல்லா தான் பேசுகிறீங்க. பட் ஏன்னா இன்னும் வரைக்கும் வந்து தேட்டை வந்து நீங்கள் பேசவே இல்லை. டேங்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கள் டேங்கிட்ட பேசவே இல்லை. அண்ட் டைம் ஸ்கிப்ஸ். இப்போ டேவோட ரூமுக்கு போகிறீங்க அண்ட் தூங்குறதுக்காக. அங்கே பார்த்தா சோஃபா எதுவுமே இல்லை. ஸோ டேன்ட்ட கேட்குறீங்க, இப்போ நான் எந்த ரூமில் படுக்கிறது அப்படின்னு. இங்கே தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. என்னால் தான் உங்களோட படுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. பார்த்துட்டு நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்களும் பார்த்துட்டு பார்த்துட்டு ஒரு ஆங்கிரி ஃபேஸோட அது ஃபோர்ஸ்ட் மேரேஜ்
அவனும் நம்மளாம் வந்து விருப்பப்பட்டு ஒன்று மேனேஜ் பண்ண ஓகேவா அப்படின்னு சொல்கிறீங்க. டே வந்து ஏன் உனக்கு என்ன உண்மை நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாது. நீங்கள் அதெல்லாம் இல்லை, எனக்கு ஓமனை தான் நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், வேணா ஒரு 2 பில்லோஸ் வேணால் நல்லா வச்சு படுத்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரி வேறு வழி இல்லை, ஏன்னா வெளியே போய் நம்மளால் தூங்க முடியாது, ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் அங்கேயே தூங்குறீங்க. டைம் ஸ்கிப்ஸ். இப்போ மார்னிங் கட்டுறாங்க, நடுவில் இந்த பில்லோஸ் எதுவுமே காணும், 2 பேரும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போது டே வந்து இப்போ கண்ணை முடிச்சு பார்த்தா என்ன தான் நம்ம மேலே ஏதோ சம்திங் வெயிட்டாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்ணை முடிச்சு பார்க்கும்போது தான் டேக்கு தெரியுது நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக உங்கள் கை கால் எல்லாத்தையும் போட்டு தேவை படுத்துருக்கீங்க. லைக் எப்படின்னா உங்கள் ஹாஃப் ஆஃப் த பாடி தேவையான தான் இருக்குது, அந்த மாதிரி தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு என்னமோ மேடம் வந்து என்னமோ சொன்னாங்க என் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு, இப்போ யார் என் மேலே தூங்கிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு கொஞ்சம் உங்களே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்காது. இப்போ நீங்கள் கண்ணு முழிக்கிற மாதிரி தெரிஞ்சோடனே டப்புன்னு கண்ணு ஒரு லைக் ஃபேக் கட்டுங்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ண, ஸோ அந்த மாதிரி இருக்காரு. நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டே பார்க்குறீங்க. பார்த்துட்டு நீ மட்டும் ஏன் அகைன் என்னோட ட்ரீமில் வந்து ஏன் நீ டிஸ்டர்ப் பண்ணுற, உன்னை வளர்க்கணும்னு நினச்சா கூட நீ ஏன் ட்ரீமில் வந்து ஏன் நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்த்து பேசுகிறீங்க. டேக்கு ஒன்றும் புரியல, ஜஸ்ட் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு நீ என்ன பேசுகிறீங்கன்றது லிசன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காது. நீங்கள் இப்போ உன்னை எவ்வளோ தான் நான் மறக்கணும்னு நினச்சாலும் நீ ட்ரீமில் வந்து என்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ தான் புரியுது நமக்கு ஏன் உண்மையாகவே ஃபீல் ஆகுதான் அப்படின்னு. ஜஸ்ட் தேவோட ஃபேஸை டச் பண்ணி பார்க்குறீங்க. இவன் ஏன் நமக்கு ரியலாக ஃபீல் ட்ரீம் கூட நம்மளுக்கு ரியலாக ஃபீல் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்ணை முடிச்சுட்டு ஆமாம் இது ட்ரீமே இல்லை இது ரியாலிட்டி அப்படின்றாரு. உங்களுக்கு ஜர்க் ஆகிடுது. ஏன்னா டக்குன்னு வந்து ஒரு பர்சன் வந்து இப்போ அப்படி சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும், அவ்வளோதான் பயந்துட்டீங்க. ஸோ இதோட பார்த்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் பார்ட்டை நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன்.